ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கதை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சக்தி வழிபாட்டில் ஒரு முக்கிய அம்சமாகும். புராணங்களின்படி ராஜராஜேஸ்வரி அம்மன் திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் அழகு, செல்வம் மற்றும் ஞானத்தின் வடிவமாக போற்றப்படுகிறார். அவர் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோர்களின் சக்திகளின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுகிறார். ஒருமுறை பிரம்மன், விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரின் சக்திகள் ஒரு பெண்ணின் வடிவத்தில் வெளிப்பட்டன. அந்த பெண்ணே ராஜராஜேஸ்வரி அம்மன். அவளுடைய அழகு மற்றும் சக்தியை கண்டு அனைவரும் வியந்தனர். அவள் உலகை காக்கும் பொறுப்பை ஏற்றாள். அவளுடைய அருள் இருந்தால் மக்கள் எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். அவளுடைய அருளால் மக்கள் பில்லி, சூனியம் போன்ற தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்கலாம். அவளை வழிபட்டால் செல்வம், ஞானம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுவதற்காக பக்தர்கள் விரதம் மேற்கொள்கிறார்கள். இந்த விரதத்தின் போது பக்தர்கள் அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்வார்கள். விரதத்தின் பலனாக அம்மனின் அருளால் வாழ்வில் எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக விரதம் செல்வத்தையும் ஞானத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இதை தவிர ராஜேஸ்வரி அம்மன் குறித்து வேறு சில கதைகளும் உள்ளன. அவற்றில் சில அவளது பல்வேறு அவதாரங்கள், அவளது சக்தியால் தீய சக்திகளை அழிக்கும் கதைகள் ஆகும். இந்த கதைகள் அனைத்தும் சக்தி வழிபாட்டில் முக்கியத்துவத்தையும் அம்மனின் அருளால் கிடைக்கும் நன்மைகளையும் விளக்குகின்றன. ராஜேஸ்வரி அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வம். அவள் ஒரு ராணியாகவும் அதே நேரத்தில் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுகிறாள். அவள் அழகு, ஞானம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக போற்றப்படுகிறாள். அவளுடைய கதைகள் பெரும்பாலும் அவளது பக்தர்களுக்கு அவள் எப்படி உதவுவாள், அவளது அருளால் எப்படி பிரச்சனைகள் தீரும் என்பதை விளக்குகின்றன. ராஜராஜேஸ்வரி அம்மன் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு உதவுவாள். அவள் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களை நோய்கள் மற்றும் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவாள் என்று நம்பப்படுகிறது. சில கதைகள் உதாரணமாக, ஒரு முறை ஒரு பக்தன் அவளது கோவிலுக்கு சென்று அவளை வணங்கினான். அவன் தனது கஷ்டங்களை அவளிடம் கூறி அழுதான். அம்மன் அவன் மீது இரக்கப்பட்டு அவனது கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அவனுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தாள். மற்றொரு கதையில் ஒரு பக்தை அவளது கோயிலுக்கு சென்று அவளது அழகை பார்த்து பிரமித்து போனாள். அவளது பக்தியை மெச்சிய அம்மன் அவளுக்கும் அதே அழகையும் ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்தாள். இவ்வாறு பல கதைகள் உள்ளன. ராஜராஜேஸ்வரி அம்மன் இந்து சமய பெண் கடவுள்களில் ஒருவராவார். இவரை கௌமாரி என்றும் அழைக்கிறார்கள். பார்வதி தேவியின் பல்வேறு வடிவங்களில் ஒன்று ராஜராஜேஸ்வரி அம்மன். வறுமைகளை நீக்கி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிப்பதில் இந்த அம்மனுக்கு நிகர் இவரே. இந்த அன்னையை வழிபடுவதற்கு தனியாக விரத முறைகள் இருக்கின்றன. ராஜராஜேஸ்வரி அன்னையை விரத முறை ஒரு நல்ல நாளில் தொடங்கி தொடர்ச்சியாக 48 நாட்கள் விரதம் இருந்து தியானிக்க வேண்டும். இந்த விரத நாட்கள் முழுவதும் பிரம்ம முகூர்த்தம் முடிவதற்கு முன்பாக, அதாவது காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக எழுந்து நீராடி அம்மனை வணங்க வேண்டும். ராஜராஜேஸ்வரி அம்மனின் படத்தை பூஜை அறையில் வைத்து மாலைகள் சூட்டி தீப தூப ஆராதனைகளை காட்டி வழிபடலாம். இந்த விரத நாட்களில் மாமிசம், மது போன்றவற்றை நீக்கிவிட வேண்டும். எந்த வீட்டில் விரதம் இருக்க தொடங்குகிறோமோ அதே வீட்டிலேயே 48 நாட்களும் விரதம் இருக்க வேண்டும். அவசியம் வேறு வீடுகளிலோ வெளியிலோ சென்று விரதத்தை நிறைவு செய்யக்கூடாது. இரவில் எங்கேயாவது தங்கிவிட்டு வந்தால் விரதம் தடைப்பட்டுவிடும். 3 வேளைகளும் அம்மனுக்கு பூஜை செய்து வணங்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால்
பில்லி, சூனியம் உள்ளிட்ட மந்திர தந்திரங்கள் எதுவும் நம்மை அண்டாது. விரோதிகளும் துரோகிகளும் விலகுவார்கள். அனைவரும் போற்றக்கூடிய வசிய சக்தி கிடைக்கும். சித்து வேலைகள் கைகூடும். அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் லக்ஷ்மி தேவி வீட்டின் வாசல் கதவை தட்டுவாள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அரசனும் பணியும் தகுதி வந்து சேரும்.